ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் பழைய சோறு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 60 வயசு ஆன பிறகு திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து பெரியவர்கிட்ட நீங்கள் யார்கிட்டையாவது கேட்டு பாருங்க, உங்களோட ஆரோக்கியத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு. சட்டுன்னு பழைய சோறும் கம்மங்களியும் தான், வேற என்ன அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. பழைய சாதம் நம்ம முன்னோர்களோட உடல் நலத்துக்கு பக்கபலமாக இருந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். பல நூறு ஆண்டுகளாக பழைய சோறு சாப்பிட்ற பழக்கம் நம்ம பாரம்பரியத்துக்கு உண்டு. சமீபத்தில் அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் பழைய சோறோட பெருமைகளையும் பலன்களையும் பட்டியலிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா விழித்துக்கிட்ட நம்மளோட இளைய தலைமுறைகள்லாம் பழைய சாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏழைகளோட உணவு அப்படின்னா ஐஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். இந்த பழைய சாதத்தை தான் ஐஸ் பிரியாணி அப்படின்னு சொல்றாங்க. பழைய சோறு அப்படிங்கிறது அமெரிக்கர்களுக்கும் பிற நாட்டினருக்கும் வேண்டுமானா அதிசயமா இருக்கலாம். நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் அவங்க அன்றாடம் பார்த்து பார்த்து பழகி போன ஒரு காலை உணவு அப்படின்னா பழைய சோறு தான். மதியம் வடிச்சு மீந்து போன சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சிருவாங்க. அடுத்த நாள் அது பழைய சாதமாகிரும். இதோட எளிய செய்முறையை விளக்கலாம், ஆனா இது கூட எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சிலர் கோபப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எதை சொன்னாலும் செய்முறை விளக்கம் கேட்கக்கூடிய நம்ம இளைய தலைமுறைக்கு பீட்சா பர்கர்லயே காலம் தொல்லிக் கொண்டிருக்கிற இளைய பட்டாளத்துக்காகவாது இதை சொல்லிதான் ஆக வேண்டியதா இருக்கு. பழைய சோறு கிடக்கட்டும், சோறை ஊற வச்சிருக்க தண்ணியில அவ்வளவு சத்துக்கள் இருக்கு, அது ருசியானதும் கூட. இந்த பழைய சோறோட தண்ணியில மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. கிராமங்கள்ல வெயில்ல வாடி வதங்கி வர்றவங்கெல்லாம் உரிமையோடு கேட்கக்கூடிய ஒரு பானம் அப்படின்னா இந்த பழைய கஞ்சி தான். அதாவது நீரா தண்ணியை கூட சொல்லலாம். கொஞ்சம் நீச்ச தண்ணி இருந்தா கொடுத்தாயி அப்படின்வாங்க. நீச்ச தண்ணி அப்படின்னா பழைய சோறோட தண்ணீர் தான். நீராகாரம் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். உடலோட உஷ்ணத்தை குறைக்கும், குளிர்ச்சியோடு எனர்ஜியையும் சேர்த்து தரக்கூடிய அற்புத ஆகாரம் தான் நீராகாரம். ஆங்கிலேயர்கள்லாம் இந்தியாவுக்கு வந்த பிறகு அறிமுகமான காஃபி இருக்குல்ல, அது நீராகாரத்தை மெல்ல மெல்ல ஓரம் கட்டிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட இந்த பழைய சோறு தண்ணி மற்ற பானங்களை போல அல்ல. பழச்சாறுகள், இளநீர், டீயை போல இதை பாட்டிலில் அடைச்சி கையோடு எடுத்துட்டு போக முடியாது. சாதம் கலந்துருக்கும் அப்படிங்கிறதுனால புட்டிகளுக்கு ஏற்றவை அல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவும் தமிழர்களோட நீராகாரத்தை மறந்து போறதுக்கு ஒரு காரணமா போயிருச்சு. இந்த பழைய சாதத்தை தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சு குளிரூட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இதோட தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுப்பறையில் ஒரு ஓரமாக பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிட்டிங்கனாலே போதும், காலையில் குளிர குளிர பழைய சாதம் ரெடி. மண் பாத்திரத்தில் வச்சிருக்கிறது இதுக்கு கூடுதல் சிறப்பு. தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் கேரளாலையும் பாரம்பரியமிக்க உணவுனா இந்த பழைய சாதம் தான். தொட்டுக்க ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா ஊறுகாய் இருந்தால் கூட போதும். பழைய சோறில் லேசாக புளிப்பு சுவை ஏற்படுறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. சாதத்தில் உருவாகக்கூடிய லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா தான் புளிப்பு சுவையை தருது. அதோட மிக அதிக அளவில் புரதச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் அள்ளி அள்ளி தருது இந்த அட்டகாசமான சாதம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், வடிச்ச சாதத்துல 3.4 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அதுவே பழைய சாதமாகிறப்ப இரும்பு சத்தோட அளவு 73.91 மில்லிகிராமாக இருக்கும். காலையில சாப்பிட ஏற்ற சத்தான உணவுனா இந்த பழைய சோறு மட்டும்தாங்க. அதே நேரத்துல எல்லா உணவுக்கும் ஒரு கால அளவு இருக்கு இல்லையா? அது பழைய சாதத்துக்கும் பொருந்தும். அதிகபட்சமா பழைய சாதம் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஊத்துன 15 மணி நேரத்துக்குள்ளார சாப்பிட்றது தான் ஆரோக்கியம்.
பழைய சாதம் சாப்பிடுறது தூக்கம் வரும், உடல் பருமன் உண்டாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. எல்லா உணவுக்குமே இது பொருந்தக்கூடியது தான். சர்க்கரை நோயாளிகள் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கிறது நல்லது. சரி வாங்க, பழைய சாதம் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக வந்துடுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் பட்டியலிட்டிருக்க பழைய சோறோட நன்மைகள் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் அபரிமிதமா இந்த பழைய சோறுல இருக்கு. காலையில நம்ம பழைய சாதம் சாப்பிட்டோம்னா வயிறு தொடர்பான நோய்கள்லாம் குணமாகும். உடல்ல அதிகமா இருக்கக்கூடிய உடல் உஷ்ணத்தை கூட போக்கும். பழைய சோறுல நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை நீக்கும், உடல் சோர்வை கூட விரட்டும். பழைய சாதம் ரத்த அழுத்தத்தை சீராக்கும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றப்ப ரத்த அழுத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக தனிய ஆரம்பிக்கும். ஒவ்வாமை பிரச்சனைகளுக்கும் தோல் தொடர்பான வியாதிகளுக்கும் நல்ல தீர்வை தரக்கூடியது அப்படின்னா இந்த பழைய சோறு மட்டும்தாங்க. எல்லா விதமான வயிற்று புண்களுக்கும் பழைய சோறு வரப்பிரசாதம். இந்த பழைய சாதம் புதிய நோய் தொற்றுகள் எதுவும் நமக்கு ஏற்படாம தடுத்துரும். இளமை தோற்றத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஒரு நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கும் பழைய சாதம் தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். பழைய சோறு இருக்கிற இடம் ஆரோக்கியம் குடியிருக்கும் இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழரோட பாரம்பரியம் ஆரோக்கியத்தை போற்றி பாதுகாத்து வந்தது அப்படிங்கறத நிரூபிக்கிற இன்னொரு ஆதாரம் அப்படின்னாலும் பழைய சோறு தான். பாரம்பரியத்தை போட்டுற வகையில நம்மளும் பழைய சாதத்தை இனிமே சாப்பிடலாம். இந்த வீடியோல பழைய சாதம் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம பழைய சாதம் செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.